வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர்கிரக யோகம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கு. சூரியன், சந்திரன், சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி 1/8/2024 சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல 6/8/2024 சந்திர பகவானும் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 17/8/2024 சூரிய பகவான் தன்னுடைய ஜென்மஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். அதே போல் 31/8/2024 புதன் பகவான் அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியானது சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது உருவாக்கும். இந்த பலன் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள், தான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே வந்து நல்ல விதமாக மகிழ்ச்சியான சூழலில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். தான் ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள், சூழ்நிலைக்கு தகுந்தப்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய கஷ்டங்கள் எந்த சூழ்நிலையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே எந்த விஷயத்தையும் காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரிங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் சரி, இயல்பான ஒரு நிலை அப்படிங்கிறது எல்லா நிலையையும் வந்து கடந்து போகக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா நிறைய விதமான அதாவது தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்ததுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையில் இருக்கிறவங்கள அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வேலையில் வந்து எவ்வளோதான் நம்ம உண்மையாக இருக்கோம், ரொம்ப உண்மையாக இருக்கங்க, ஆனால் அந்த உண்மையாக இருந்தால் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் ஏன்னா யாருமே என்னை வந்து சரியாக நம்பலை, என்னோடய வேலையை நான் முழுமையாக உணர்வுபூர்வமாக அதை வந்து முழு மனசோடு தான் செய்கிறேன், ஆனால் மற்றவங்க பார்வையில் அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தவறுகள், இவர் என்ன அந்த வேலையில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கார், இவர் அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிப்பாரா, இவர்கிட்ட போய் இதை நம்பி ஒப்படைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தேவையில்லாத சந்தேக உணர்வுகள் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு, ஏன்னா நம்பிக்கை குறைய நம்ம மேலே இருக்கக்கூடிய அதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா உண்மையாக இருக்கிறது தப்பா, நான் மற்றவங்களுக்காக அதாவது நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு உண்மையாக நான் வேலை பார்த்தேங்க, ஆனால் என்னால் அந்த வேலையை நான் நிலைக்க முடியல, அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, புதிதாக வேலை தேடிக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் அதாவது இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம், கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன், அதாவது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையுங்க. ஏன்னா உங்களை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவரை நம்பி வந்து இந்த வேலையை ஒப்படைக்கலாம் அப்படிங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலையோ சரி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துலையோ சரி, உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்பட்டு இருந்தது. ஸோ இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி காலத்தில் நல்ல ஒரு பலன், அதாவது வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வேலையும், நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையில் உங்களுக்கு உண்டான பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, இது மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அடிஷ்னலாக ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு போனஸோ கிடைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்கக்கூடியது. ஏன்னா அந்த தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க போதுங்க. அடுத்ததான் இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடியது, ஒரு சொந்த தொழிலில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நிறைய நஷ்டத்தை பார்த்தாச்சுங்க, நிறைய நஷ்டப்பட்டாச்சு. ஏன்னா ஆசைப்பட்டு இந்த தொழிலை வந்து ஏற்று நடத்துனாங்க, ஆசைப்பட்டு தான் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் அந்த பிஸ்னஸை வந்து என்னால் சரியாக ரன் பண்ண முடியாதனால நிறைய லாஸ் அப்படிங்கிறது சந்திச்சிட்டேன். அதே போல் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், அதையும் வந்து சரியாக பண்ண முடியலன்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். அதாவது நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பிஸ்னஸில் அடிஷ்னலாக எந்தெந்த விஷயத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற சில யோசனைகள் உருவாகுங்க. புதுசாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள், நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குங்க, நான் அதை வந்து செயல்படுத்த முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது, பார்ட்னர்ஸ் மூலமாக நல்ல ஒரு பெனிஃபிட் அடையக்கூடிய காலமாக இருக்க போதுங்க இந்த தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு.
அடுத்ததாக திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரனுங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது கரெக்டான காலகட்டங்கள் அமையல அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாரிச்சோ எந்த லெவலுக்கு போனாலும் அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில், அதாவது கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காது. எல்லாமே ஒரு இன்கம்ப்ளீட்டடாகவே இருந்துகிட்ருக்கோம். நினச்சபடி ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கணும். அந்த திருமணம் நடக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குது. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்குன்னு ஒரு கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன் அப்படின்னா இந்த குடும்பஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறும் பொழுது நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிறது ஒருத்தர் அடிஷ்னலாக சேர்த்தணும். அதுக்கான முயற்சிகள் தான் இந்த திருமணம் அப்படின்னு. ஸோ அதற்குண்டானபடி திருமண யோக காலமாக இருக்க போது திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாத அதாவது இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. அடுத்த திருமணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த குழந்தைங்க அப்படிங்கிறது ஓகேங்க, ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 2வது குழந்தை வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது, அந்த குழந்தை பிறக்கிறதுல வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஹெல்த் ரிலேட்டடாக வந்து எங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை, அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளால் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சரியான சப்போர்ட் அப்படிங்கிறதே இல்லை. எதுக்காக சண்டை போடுறோம்னே தெரியலைங்க. சம்மந்தமே இல்லாத பிரச்சனையை வச்சுட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கும். இதனால் என்னென்னா அடிக்கடி எங்களுக்குள்ளே பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும். இதனால் குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிச்சிருமோ, குழந்தைங்க இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இந்த நிலையெல்லாம் மாறுமா? கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை. ஏன்னா அந்த கடகராசி என்பவர்களாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் விட்டு கொடுத்து தாங்க போயிட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய பார்ட்னர்ஸ் தான் சரியான பிரச்சனைங்க. நான் வந்து ஒரு நிலை யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளுடைய நிலையை புரிஞ்சிக்கல அப்படின்னா வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும்? அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. அந்த தேவையில்லாத இருக்கக்கூடிய அந்த சந்தேக உணர்வுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முழுமையாக தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சொந்தமாக வீடு கட்டுறது அப்படிங்கிற யோகமெல்லாம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோக காலமாக இருக்க போது வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், அதாவது ஆடம்பர பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. வீட்டுக்கு தேவையானது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ இல்லை ஒரு ஏசி வாங்குறதோ வாஷிங் மிஷின் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது, ஒரு நகை வாங்குவதற்கான யோக காலகட்டமாக இருக்க போது தனவரவு பெருகுங்க. அதனால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். வண்டி வாகனங்கள் கட்டாயமாக உங்களை வந்து சேரக்கூடிய நிலை, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கடன் சுமை கட்டாயமாக குறையுங்க. ரொம்ப கடன் ஆயிடுச்சுங்க, யார்கிட்டையும் எப்பப்போ வாங்கின கடன்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப என்னை போட்டு துரத்திட்டுருக்கு, இந்த பிரச்சனையெல்லாம் வருமா, இந்த கடன்லாம் நம்ம வாங்கியிருக்கோமான்னு சில நேரத்தில் ஞாபகம் இல்லாத சூழல் அப்படிங்கிறது உருவாச்சு. ஆனால் அந்த பழைய கடன் என்னை போட்டு இன்றைக்கி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது. இதனால் வெளியே 4 இடத்துக்கு என்னால் சகஜமாக எல்லோரும் மாதிரியும் என்னால் போக முடியல, கடன் பிரச்சனை அப்படிங்கிறது என்னை போட்டு துரத்திட்டே இருக்குது, கழுத்தளவுக்கு கடன் வந்துருச்சு. இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த முயற்சிகள்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் கரெக்டான நேரத்தில் ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பேங்கிங் சப்போர்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஏதாவது ஒன்று வித்தாவது அந்த கடனை அடைக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் எல்லா விதத்துலையும் இந்த கடனை அடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது எனக்கு உருவாகவே இல்லை. கடன் பிரச்சனை முழுமையாக தீருமா, இந்த நிலையிலிருந்து அதாவது சகஜமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. ஏன்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். அதாவது கடனில் ஒரு பங்கை வந்து அடைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. இதனால் வந்து சமுதாயத்தில் நமக்கு பொருளாதார அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, அது சரியான நேரத்தில் கிடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கரெக்டான ஒரு உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. தனம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகுங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சில முயற்சிகள் உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக உங்களை விட்டு விலக போகுது. இருந்தாலும் சின்னதாக உடல் உபதைகள் அப்படிங்கிறது அடிக்கடி கொடுக்கறதுக்கான சூழல் இருக்குங்க.
வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டு அப்படிங்கிறது டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு கரெக்டான நேரத்தில் தூங்குனீங்க அப்படின்னாவே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தீருங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. ஒரு நல்ல ஸ்கூலோ ஒரு நல்ல காலேஜோ சேர்த்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறோங்க. ஆனால் இந்த நேரத்தில் சரியாக முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணத்தில், அதாவது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும், கல்வி அதாவது உயர்கல்வி சென்று படிப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஒரு டிகிரி முடிச்சாச்சுங்க, அடுத்த சரி பிஜி டிகிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கணுங்க. ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சாச்சு, அடுத்தது வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைமில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் நல்ல ஒரு அதாவது வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த கல்வி ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது வரும்பொழுது கல்வி ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.